மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மைக்கேம் சேனலோட தேர்தல் கருத்து கணிப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். மண்டலம் வாரியா தேர்தல் கருத்து கணிப்பை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், மண்டலம் வாரியா கருத்து கணிப்புகளை பார்ப்போம் அப்படின்ட்டு சொன்னீங்க. இப்போ எந்தெந்த மண்டலம் வாரியாக பார்க்க போகிறோம், எப்படி அதை அனலைஸ் பண்ண போகிறோம்? நம்ம இந்த தேர்தலில் நம்ம 2-3 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஒன்று, தாவேகா இந்த தேர்தலில் பிரிக்கக்கூடிய வாக்குகள் பெரிய அளவில் அதிமுக இல்லை திமுகவுக்கு உதவும். மெயினாக அதிமுக கூட்டணிக்கு உதவும். என்டிஏ கூட்டணி. ஏன்னா என்டிஏ கூட்டணிக்கு உதவும். ஏன்னா பிரிக்கிற ஓட்டெலாம் கோர் ஓட்டு அப்படின்னு. டிஎம்கே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதியில் ஸ்ட்ராங் பண்ணுற வேலையும் ப்ளஸ் மற்ற தேர்தல் ஒர்க்கும் பண்ணதும், ஏடிஎம்கே என்ன தான் எடப்பாடி பழனிசாமி உழைச்சி இது பண்ணாலும் ஏடிஎம்கே பல இடங்களில் கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணாது, கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் மெத்தனமாக இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஏடிஎம்கேக்கு ஒரு வெயிட்டேஜ் நினச்ச ஒரு இது இல்லாமல் இருக்குது அப்படின்றதான் இந்த கருத்து கணிப்பில் வந்திருக்கு. ஆட்சி மாற்றம் என்பது உறுதி அப்படின்றது தெரியுது. ஆனால் அது எப்படி இருக்கும், தொங்கு சட்டசபையா இல்லை கூட்டணி மந்திரி சபையா அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் முதல் கட்டமாக சென்னை மண்டலம், வட மண்டலம், அதாவது கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கிற இதை ஃபஸ்ட் பார்ட்டாக போடுறோம். செகண்ட் பார்ட் கொங்கு மண்டலம், டெல்டா, மத்திய மண்டலம், தென் மண்டலம், கன்னியாகுமரி வரைக்கும். அதாவது இதில் நம்ம கொங்கு மண்டலம்னா கோயம்புத்தூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் செகண்ட் பார்ட்டு. இதில் ரொம்ப வேகமாக போக வேண்டியது இருக்கும், நேரம் இல்லை. நாளைக்கு 6 மணிக்குள்ளே இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணணுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. உள்ளபடி அந்தந்த ஏரியா ரிப்போர்ட்டர்கள்ட்ட பலர்கிட்ட பேசினது, கட்சிக்காரங்க ப்ளஸ் நமக்கு வந்த தகவல்கள், இந்த மாதிரி பல இது அலசி தான் இதை கிட்டத்தட்ட 2-3 நாளாக இந்த இது எடுத்திருக்கு. பெரும்பாலும் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. இருக்கிற இதை வச்சு தான் சொல்ல முடியும். மற்றவர்கள் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன். சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களான்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டவைங்க. போகலாமா? இப்போ சென்னையுடைய 16 தொகுதிகள்னால் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் இருந்தால் நம்ம பார்க்கப்போம். சென்னை மண்டலம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இதில் சென்னையில் 3 தொகுதி இருக்குது. இந்த 3 தொகுதி வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை. இதில் வட சென்னை தொகுதின்னு பார்த்தா திருவொற்றியூரில் உங்களுக்கு சிபிஎம், ஏடிஎம்கே. அதில் நம்ம பல தடவை பேசிட்டோம். ஏடிஎம்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆர்கே நகர்லேயும் கிட்டத்தட்ட போட்டி கடுமையாக இருந்தாலும் அதிமுக வேட்பாளர் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி பெரம்பூர் மும்முனை போட்டி, பாமக அவ்வளோவா களத்தில் இல்லை. டிஎம்கே, டிவிகே. அதில் டிவிகே வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள். விஜய் டிவிகே ஜெயிக்கிற ஒரே தொகுதி சென்னையில் பெரம்பூர். அதே மாதிரி திருவிக்கா நகரில் இவங்க பொற்கொடிக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏடிஎம்கே அங்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க வேட்பாளரையும் மாற்றிட்டாங்க. அவங்க தாயகம் கவியை மாற்றிட்டாங்க. இன்னொன்று அதிகமான பட்டியலின மக்கள் இருக்கிறது தொகுதி இது திருவிக்கா. அதனால் இங்கே அவங்களுக்கான வாய்ப்பு. கொளத்தூர் தொகுதி சொல்ல வேணாம், முதலமைச்சர் போட்டியிடுற தொகுதி. ஏடிஎம்கே அவர் பாவம், ஏடிஎம்கேல எல்லாருமே விலை போயிட்டாங்கன்றாங்க. அவர் மட்டும் ஒரு 500-600 பேரை கூப்பிட்டு சுற்றினுக்கிறாராம். அதனால் அங்கே முதல்வர் ஸ்டாலின் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ராயபுரம் தொகுதி மீண்டும் ஜெயக்குமார் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். ஆமாம், அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. தென் சென்னைன்னு வந்துட்டால் ஃபஸ்ட்டு விருகம்பாக்கம். அங்கே மும்முனை போட்டி, தாவேகா பிரிக்கின்ற வாக்குகளால் விருகை ரவிக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றாங்க. சைதாப்பேட்டையில் அமமுகலன் செந்தமிழன் ப்ளஸ் இவர் டிஎம்கேல மா சுப்பிரமணியம். செந்தமிழன் முந்துகிறார், இருந்தாலும் ஒரு இழுபறியாக இருக்குது அந்த தொகுதியை. நம்ம இழுபறி தொகுதின்னு சொல்லலாம். ஓகே. டி நகர் ஏற்கனவே பல தேர்தலில் டி நகர் ஏடிஎம்கே பிஜேபி தான் முன்னணி. அதனால் என்டிஏ அடிக்கிறோன்ற அடிப்படையில் மும்முனை போட்டியாக இருந்தாலும் புஷி ஓரளவுக்கு வாக்குகள் வாங்கினாலும் அங்கே டி நகர் சத்யா தான் ஜெயிப்பார் ஏடிஎம்கே. மயிலாப்பூர் இதே மாதிரி தாவேகா பிரிக்கின்ற 40,000 வாக்குகள் அடிப்படையில் தமிழிசை முந்துகிறார். அது இவரும் வந்துட்டு போனார் அமித்ஷாவின் தொகுதிக்கு. அதே மாதிரி வேளச்சேரில் காங்கிரஸ், ஏடிஎம்கே, அங்கே ஏடிஎம்கே அசோக்கு அவங்க வாய்ப்பு அதிகன்றாங்க. சோழிங்கநல்லூர் பெரிய போட்டியாக போய்கிட்டு இருக்குது.
பெரிய ஆனாலும் கேபி கந்தன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா அங்கே இந்த கண்ணகி நகர் மற்ற அந்த வாக்குகள் பல்காக கிடைக்குது. ப்ளஸ்ஸு இவர் சரவணன், ஈசிஆர் சரவணன் பிரிக்கிற வாக்குகள் அப்படின்னு சொல்லலாம். மத்திய சென்னையில் வில்லிவாக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் ஆதவும் டிவிகே டிஎம்கே இங்கே தான் மோதலை. ஆனாலும் டிஎம்கே வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இழுபறின்னு வச்சுக்கலாம். அது கூட இழுபறி தானே சார்? ஆமாம். அதே மாதிரி எழும்பூரில் எல்லாமே புது வேட்பாளர்கள். புன்னகை மன்னன் தமிழன் பிரசன்னா டிஎம்கே, மைக் மோகன் என்கிற ராஜ்மோகன் தாவேகா, அப்பாவி அபிஷேக் அதிமுக. அதனால் அங்கே இவர் முந்துறாரு ராஜ்மோகன். அதனால் வெற்றி தோல்வி எப்படின்னு தெரியல. லிஸ்ட்லேயே இல்லையே சார். நல்ல ஸ்பீடு. பாவம் அபிஷேக், அவருக்கு ஒன்றும் தெரியல, சின்ன பையன் புதுசு. அதனால் அதுவும் இழுபறியாக வச்சுக்கலாம். துறைமுகம் சேகர்பாபு, ஆர்ப்பாட்ட நாயகன், சொல்வதை செய்பவர், செய்வதை முடிப்பவர். அதனால் அங்கே போட்டி கடுமையாக இருந்தாலும் டிவிக்கே வந்து 2வது இடத்துக்கு வருமோன்ற அளவுக்கு போட்டி இருக்குது. அந்த சினோரா அசோக் ரொம்ப இதுவாக இருக்கார், ரொம்ப கோபமாகவும் இருக்கார். அவரை ரொம்ப சோதிச்சிட்டாங்க. அதனால் அது ராயபுரம் மனவும் களத்தில் இருக்கார். பார்க்கலாம். சேப்பாக்கம் வேட்பாளர்லாம் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்றாங்க. அந்த அடிப்படையில் டிஎம்கேக்கா டிவிகேக்கா, அந்த செகண்ட் பிளேஸு டிவிகேக்கா ஏடிஎம்கேக்கான்ற மாதிரி ஒரு போட்டி, அவங்களுக்குள்ள போட்டி, செகண்ட் போட்டி. ஆமாம், செகண்ட் பிளேஸுக்கு 1000 விளக்கு டிஎம்கே ஏடிஎம்கே அக்கா மறுபடியும் போட்டிடுறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா போட்டி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. அவங்களுக்கு வேட்பாளர் சரியில்லை. எழிலன் போனதோட வந்ததோடு சரி வேலை செய்யலை. ஆனால் அங்கே டிஎம்கேவுடைய பாக்கெட் நல்லா இதுவாக இருக்குது. ஏடிஎம்கே அதுக்கு இணையாக இருக்குது. அக்கா ஒரு வலுவான வேட்பாளர் அடிப்படையில் 1000 விளக்கு இவங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ணா நகர் வேட்பாளர் கார்த்தியை வில்லிவாக்கம் போனதுனால நம்ம சிற்றரசு வந்து மாற்றிக்கிட்டார். கோகுலேந்திராவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அவங்க வெல்வதற்கான வாய்ப்பு. திருவள்ளூரில் கும்மிடிப்பூண்டி, அங்கே சொல்லவே வேணாம், கோவிந்தராஜன் மீண்டும் களம் காண்கிறார். டிஎம்கே. பொன்னேரி ஏடிஎம்கே எளிதாக அடிக்குது காங்கிரஸ் போட்டி. அங்கே திருவள்ளூரில் ராஜேந்திரன் டிஎம்கே, அவர் தான் ஜெயிக்கிறதுன வாய்ப்பு. பூந்தமல்லியும் கிட்டத்தட்ட டிஎம்கே தான் அடிக்குது. அங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றும் பெருசாக அதாகலன்னு நினைக்கிறேன். ஆவடியிலையும் நாசர் தான் அடிக்கிறாரு டிஎம்கே, பிஜேபி வேட்பாளர். அங்கே மாதாவரத்தில் வந்து போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்குது. சுதர்சனம் மூர்த்தி, தாவேகாலையும் அந்த வேட்பாளர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். தாவேகா ஃபேக்ட்ரி யாருக்கு ஜெயிக்க வைக்கன்னு தெரியல. ஆனாலும் சுதர்சனம் முந்துகிறார். அடுத்த தொகுதி வந்து ஸ்ரீபெரும்புத்தூர். இதில் வந்து மதுரவாயில் வந்து பெஞ்சமின், அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகன்றாங்க. அடுத்து அம்பத்தூர் போட்டி கடுமையாக இருக்குது. டிஎம்கே பாமக, டிஎம்கே தான் வெல்வதற்கான வாய்ப்பு. ஆலந்தூர் டிஎம்கே ஏடிஎம்கே, தாமோ அன்பரசன் விஐபி தொகுதி, அவர் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து காங்கிரஸு நம்ம செல்வ பெருந்தொகை ப்ளஸ்ஸு ஏடிஎம்கே அங்கே மோதுறாங்க. கொஞ்சம் இழுபறி மாதிரி தான் இருக்குன்றாங்க. ஏன்னா அங்கே பழனின்றவர் கொஞ்சம் நல்ல பேர் உள்ளவர், வசதி இல்லாதவர். நம்மால் வசதியானவர், செல்வ தொகை பேர்லேயே தொகை இருக்குல்ல, அதனால் 2 பேருக்கு இழுபறியாக இருக்குன்றாங்க. எப்படின்ட்டு தெரில முடிவு. பல்லாவரம் வந்து ஐஜேகே வேட்பாளரும் தேமுதிக அனகை முருகேசன், அவர் வெளியிலேருந்து வந்து அங்கே போட்டி போடுறாரு. இவரும் வெளிலேருந்து வந்து போட்டினா நல்லா செலவு பண்ணுறாரு. இது பண்ணுறதுனால இரட்டை இலை வாக்குகள் எல்லாம் சேர்ந்த மூலம் ஐஜேகேக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கட்சி இது. தாம்பரம் வந்து எஸ்ஆர் ராஜாவை ஏமாற்றியதால் புது பெண் வேட்பாளர் என்பதால் எஸ்ஆர் ராஜா சரியாக வேலை செய்யவில்லை. அதனால் அங்கே அதிமுகவிற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்றாங்க. செங்கல்பட்டில் வந்து ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு தொகுதியில் அங்கே ஏடிஎம்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி திருப்போரூர்லேயும் ஏடிஎம்கே வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். செய்யூர் வந்து அதுவும் அதிமுக தான் கைப்பற்றுகிறது. மதுராந்தகம் இவங்க நம்ம மரகதம் குமாரவேல் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ, அதையும் வந்து அதிமுகவே வெல்வதற்கான வாய்ப்பு. உத்திரமேரூர் பாமக, திமுக பாமக மோதல், அதில் பாமக வெல்கிறது. காஞ்சிபுரம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே நேராக மோதுறாங்க, அதில் வந்து ஏடிஎம்கே வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம். அரக்கோணம் எம்பி தொகுதிக்கு உட்பட்ட 6 தொகுதியில் வந்து திருத்தணியில் வந்து ஹரி எப்போவுமே அடிக்கக்கூடியவர், இந்த தடவையும் அடிக்கிறாரு. போன தடவை மிஸ் ஆகிடுச்சு, இந்த தடவை அடிக்கிறாரு.
அரக்கோணம் தொகுதியை வந்து விசிகாவும் அதிமுகவும் மோதுகிறது, அதிமுகவே வெல்கிறது அப்படின்றாங்க. அதே மாதிரி சோளிங்கர் காங்கிரஸ் பாமக, ராகுல் காந்தியே வந்து பண்ணாலும் பாமக தான் வெல்லும் அப்படின்றாங்க. காட்பாடியில் வந்து துரைமுருகன் போன தடவை ஒரு 600-700 ஓட்டில் ஜெயிச்சார். ராமு இந்த தடவை செல்வாக்காகவே இருக்கிறார். அதே மாதிரி அதே செட் அப்படியே மோதுது. நம்ம பாமக இது தாவேகாவுடைய புண்ணியத்தினால அங்கே ராமு வெல்வதற்கான வாய்ப்பு அதிகன்றாங்க. அதே மாதிரி ராணிப்பேட்டையில் காந்தி அடம் பிடிச்சி பையன்ட்டு தொகுதியை பிடிங்கி வாங்கி நின்று அவர் ஜெயிக்கிறாரு. அங்கே தமாக தமிழ் மாநில காங்கிரஸ். ஆற்காடு தொகுதியில் வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கே மோதுது. அதில் டிஎம்கே வெல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆற்காடில். அடுத்து வந்து வேலூர் தொகுதியில் வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மோதுது. அதில் இந்த தொகுதி இழுபறியாக இருக்குது, யார் வெல்வார்கள் என்று தெரியாது. அணைக்கட்டில் எம்எல்ஏ நந்தகுமார், ஏடிஎம்கேல வேலழகன் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது, அவர் முந்துகிறார் அப்படின்ற அடிப்படையில் நந்தகுமார் இந்த தடவை வெல்வதற்கு முடியாது, ஏடிஎம்கே அந்த தொகுதியை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குன்றாங்க. கேவி குப்பம் வந்து புரட்சி பாரதம் நிற்கிறாங்க ஏடிஎம்கே கூட்டணியில், டிஎம்கே அதில் புரட்சி பாரதம் அவர் செய்கிறது வாய்ப்பு வெல்வதற்கான வாய்ப்பு. குடியாத்தத்தில் வந்து ஏடிஎம்கே தேமுதிக மோதுறாங்க. அங்கே அதிமுக ஈஸியாக செல்வாக்காரன் உள்ள தொகுதி, அதனால் அதிமுக வெல்வதற்கு, ஏன்னா போன தடவை ஒரு 3000 ஓட்டில் தான் தோற்றுருக்காங்க, அதனால் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வாணியம்பாடியில் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் கொடுத்துருக்காங்க, அதனால் திமுகவினர் கடுமையான கடுப்பாக இருக்காங்க. அதனால அவங்க வந்து இந்த டிவிகே வேட்பாளருக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அங்கே 2வது இடத்துக்கு ஐயூஎம்எலுக்கும் டிவிகேக்கும் போட்டி, அங்கே ஒரு மாதிரியான போட்டியாக இருக்குது. ஜெயிக்கிறதுன்னு பார்த்தா ஏடிஎம்கே ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. 2வது இடத்துக்கு இவங்க 2 பேருமே அநேகமாக டிவிக்கு அங்கே செகண்ட் பிளேஸ் வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆம்பூர்லேயும் இதே மாதிரி மும்முனை போட்டி, அங்கே வந்து இழுபறியாக தான் இருக்குது, யார் வெல்வார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தொகுதி வந்து ஊத்தங்கரையில் வந்து ஏடிஎம்கே, அங்கேயும் டிவிக்கே கடுமையாக வாக்குகளை பெருகுது. அந்த இதனால் காங்கிரஸ் வந்து இவர் ஏடிஎம்கே நிற்கிறதுனால ஏடிஎம்கே எளிதாக வெல்லுதாங்க. பர்கூர் வந்து அந்த மதியழகன் பணம் படைத்தவர், அரிய வகை ஏழை, பல குவாரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர், அமைச்சர் சக்கரபாணிக்கு நெருக்கமானவர், நேருக்கு நெருக்கமானவர், எம்எல்ஏவாக வருகிறார். கிருஷ்ணகிரி இங்கே வந்து நம்ம ஆள் டாக்டர் செல்லகுமார் வந்து மாட்டிக்கினார், காங்கிரஸ் கட்சி, அங்கே ஏடிஎம்கே எளிதாக வெல்லுகிறது. வேப்பனஹள்ளி கேபி முனுசாமி, அவருக்கு பிரச்சனையே இல்லை, அவர் போன தடவை ஜெயிச்ச எம்எல்ஏ தான், அதனால் அவர் வந்து அவரே மறுபடியும் ஜெயிக்கிறார். ஓசூரில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மோதினாலும் போட்டி கடுமையாக இருந்தாலும் ஏடிஎம்கே வந்து ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசம்லாம் போன தடவை தோற்றுருக்காங்க. இந்த தடவை அதை தாவேக்கா பார்த்து கொண்டதனால் அதிமுகவே மீண்டும் அங்கே வெல்கிறது. தளி அங்கே ராமச்சந்திரன் சிபிஐ அவர் தான் வெயிட்டு, அதனால் தளி ராமச்சந்திரன் மீண்டும் வெல்கிறார். அங்கே பிஜேபி எதிர்த்து நிற்கிறாங்க. தருமபுரி தொகுதியில் வந்து பாலக்காடு வந்து கேபி அன்பழகன், டாக்டர் செந்தில் நிற்கிறாரு, அங்கே கேபி அன்பழகன் தான் வெல்வதற்கு வாய்ப்புன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பெண்ணாகரத்தில் வந்து காங்கிரஸும் பாமகவும் மோதுறாங்க, பாமக எளிதாக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தருமபுரி டாக்டர் சௌமியா அன்புமணி ப்ளஸ் தேமுதிக எடுத்து நிற்கிறாங்க, அங்கே சௌமியா அன்புமணி பாமக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. எம்பி எலெக்ஷன் டஃப் கொடுத்தாங்க. ஆமாம், பாப்பிரெட்டிப்பட்டியில் வந்து டிஎம்கே டிஎம்கேல வந்து இவர் பிரிஞ்சு போன நம்ம இவர் நிற்கிறாரு, முன்னாள் அமைச்சர், அந்த தொகுதி வந்து ஏடிஎம்கே வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஏடிஎம்கே வந்து பவராக இருக்கிற தொகுதி அது, அதனால் ஈஸியாக எளிதாக கிட்டத்தட்ட 35,000 வாக்குகளில் ஜெயிச்சிருக்காங்க 21லேயே. அதாவது அரூர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஃபேக்டரில் ஏடிஎம்கே எளிதாக வெல்கிறது. போன தடவை சிபிஎம் வந்து கிட்டத்தட்ட 30,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க ஏடிஎம்கிட்ட. இந்த தடவை அங்கே அமமுகவுக்கு ஒரு 14,000 வாக்கு இருக்குது, அதனால் வெற்றி நிச்சயம் ஏடிஎம்கேக்கு. மேட்டூரும் அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு வெற்றி நிச்சயம். திமுக அங்கே போட்டி போடுது, அங்கே ஏற்கனவே பாமக நல்ல வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க, இந்த அடிப்படையில் இந்த தடவை ஏடிஎம்கே இதாகுது. அதற்கப்புறம் திருவண்ணாமலையில் வந்து ஜோலார்பேட்டை தொகுதி, அங்கே மாவட்ட செயலர் சீட்டு கொடுக்கலன்னு அவர் வேறு கடுப்பில் இருக்கார். இன்னொன்று ஜோலார்பேட்டை வந்து கேசி வீரமணி தொகுதி, அதனால் அவர் வந்து எளிதாக வெல்கிறார். டிவிக்கே அங்கே நல்லா வாக்கு வாங்குகிறாங்க. டிவிக்கே பிரதானமாக வாங்குறதெல்லாம் நான் சொல்லிடுறேன், அப்பப்போ குறிப்பிட்டுறேன். அதனால் ஜோலார்பேட்டையிலும் டிவிக்கே நல்லா வாக்கு வாங்குகிறாங்க. அதே மாதிரி திருப்பத்தூர்லேயும் அந்த டாக்டர் திருப்பதி
ம். அவரும் நல்லா வேலை செய்கிறாரு. அவரும் அங்கே ஆனால் அங்கே டிஎம்கே ஜெயிக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதனால டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே அதிகம். இவர் இந்த டிவிகே பிரிக்கிறதுனால நினைக்கிறேன். ம். ஏன்னா அவர் ஏடிஎம்கே வேட்பாளர் அவர் திருப்பதி ம். இரட்டையில வகை பிரிக்கிறதுனால அங்கே ஜெயிக்கிறாங்க. ஓகே. செங்கமில் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குது. கிட்டத்தட்ட கம்மியான வாக்கில் தான் போன தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு செங்கமில் இருக்குன்றாங்க. திருவண்ணாமலை சொல்லவே வேணாம், அரிய வகை ஏழை மிஸ்டர் ஏவாவேல். ஏவாவேல். அதனால் அவர் எளிதாக வெல்கிறார். அங்கே அவர் எதிர்த்து நிற்கிறது பிஜேபி. இந்த மாதிரி இடத்துலலாம் பிஜேபி தள்ளி விட்டாங்க. கீழ்பெண்ணத்தூரில் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்குது. அங்கே ஏடிஎம்கே டிஎம்கே நேராக மோதுறாங்க. விச்சாண்டி முன்னாள் அமைச்சர், அதனால் அவருது. கலசப்பாக்கம் வந்து ஏடிஎம்கிட்டேருந்து இந்த தடவை டிஎம்கே பிடுங்குறாங்க. அதை வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நிற்கிறாரு, முன்னாள் அமைச்சர். அதனால் அங்கே அந்த ஃபேக்டர்னால ஜெயிக்கிறாங்க. போலூரில் வந்து ஏற்கனவே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நின்று ஜெயிச்ச தொகுதி. அவர் இப்போ தொகுதி மாறியிருக்காரு. அது பாமக கொடுத்துருக்காங்க. அங்கே பாமக ஜெயிக்குது. தேமுதிக நிற்கிது எதிர்த்து. அதனால் அங்கே தேமுதிக காலி. அதே மாதிரி ஆர்னியில் வந்து ஏடிஎம்கே சேவூர் ராமச்சந்திரன், ஏடிஎம்கே தொகுதி தான் அது. அதனால் ஆர்னி மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண. செய்யாறு வந்து இந்த தடவை டிஎம்கே அப்படி அவங்களே ஜெயிக்கிறாங்க. ஏற்கனவே டிஎம்கிட்ட இருக்க தொகுதி அவங்க அடிக்கிறாங்க. செஞ்சி மஸ்தான் இந்த வாட்டி வரும். மருமகன் சாராயம் கடத்துறவர், காய்ச்சிறவர், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஆனாலும் மஸ்தான் அடிச்சிருவார். இழுபறி கிடையாது, மஸ்தான் அடிச்சு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மயிலம், த கிரேட் விஐபி சிவி சண்முகம். நல்ல வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அதனால் ஏற்கனவே பாமக ஜெயிச்ச தொகுதி அது, சிவகுமார்னு. அங்கே இவர் ஜெயிக்கிறார். எதிர்த்து நிற்கிறது தேமுதிக. அடுத்து வந்தவாசி, அது டிஎம்கே தான் ஜெயிக்குது. ஏற்கனவே டிஎம்கே நல்லா லீடிங்கில் ஜெயிச்ச தொகுதி வந்தவாசி. அதனால் இந்த விழுப்புரத்தில் வந்து திண்டிவனம் தொகுதியில் வந்து ஏடிஎம்கே அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எதிர்த்து நிற்கிறது த கிரேட் வன்னியரசு. பாவம், அவர்கள் ஆசையே இல்லை. அதனால் அங்கே அடிக்கிறாங்க. வானூரில் வந்து அங்கேயும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே நேரடி மோதல், அங்கே ஏடிஎம்கே தான் ஜெயிக்குது. அது மாதிரி விழுப்புரத்தில் வந்து ஏற்கனவே எங்கள் டிஎம்கேல ஏடிஎம்கேலேருந்து போனவர் தான் அவர், டாக்டர் லட்சுமணன். வலுவாக இருக்கார், மாவட்ட செயலாளர்லாம். அவரே மீண்டும் ஜெயிக்கிறார். விக்கிரவாண்டி வந்து தாவேகாவுக்கு தான் விக்கிரவாண்டின்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் அங்கே ஓட்டு வாங்குது, ஆனால் பாமக அடிக்கிறாங்க. டிஎம்கே பாமக மோதுது, ஆனால் பாமக அடிக்கிறாங்க. அடுத்து வந்து திருக்கோவிலூர், இங்கே ஏற்கனவே அப்பா நின்னார், இப்போ புள்ள நிற்கிறாரு. அதனால் கௌதம் சிகாமணி டிஎம்கே ஜெயிக்குது. அடுத்து உளுந்தூர்பேட்டை வந்து ஏடிஎம்கே. அடுத்து கள்ளக்குறிச்சி தானே? ஆமாம். கள்ளக்குறிச்சியில் வந்து ரிஷிவந்தியம் வந்து பாமக. இந்த தடவை அவர் வசந்தம் கார்த்திகேயன் வந்து 2100 வாக்கு வித்தியாசத்துக்கு வந்துட்டார் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில். இப்போ அது எப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் அவர் தான் ஜெயிப்பான்ற மாதிரி பழைய கதையை சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அங்கே பாமக அடிக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அதை திமுகவே கொடுத்துருவோம். ரிஷிவந்தியம். சங்கராபுரம் அது ஆல்ரெடி டிஎம்கே கோட்டை தான். அதனால் அங்கே உதயசூரியன் 25 வயசில் முத சின்ன பையனாக இருக்கும்போது எம்எல்ஏ ஆனவர், இளம் எம்எல்ஏ. அந்த உதயசூரியன் இப்போ முழு சூரியன் கொஞ்சம் மேலே வந்து முழு சூரியன் ஆயிடுச்சு டிஎம்கே. கள்ளக்குறிச்சி அங்கே நம்ம திருமாவளவன் அவங்களுடைய அக்கா மகள் மாலதி நிற்கிறாங்க விசிகேல. எதிர்த்து நிற்கிறது ஏடிஎம்கே. ஈஸியாக எளிதாக ஏடிஎம்கே வெல்கிறது. அதே மாதிரி கெங்கவல்லிலையும் ஏடிஎம்கே வெல்கிறது. ஏற்கனவே அங்கே ஏடிஎம்கே தொகுதி, அது ஏடிஎம்கே மறுபடியும் ஜெயிக்கிறது. ஆத்தூர், இது வந்து சேலம் ஆத்தூர். இந்த ஆத்தூரை ஏடிஎம்கே ஜெயிக்கிறது. ஏற்கனவே ஏடிஎம்கே தான் அங்கே ஜெயிச்ச தொகுதி. ஏற்காடு ஏற்கனவே ஏடிஎம்கே நல்ல பெரிய அளவில் ஜெயிச்ச தொகுதி. மீண்டும் ஏடிஎம்கேவே அங்கே ஜெயிக்கிறாங்க. சேலமில் வந்து ஓமலூர் தேமுதிகவும் அதிமுகவும் நேரடியாக மோதுது. அதில் அதிமுக எளிதாக ஜெயிக்கிறாங்க. எடப்பாடி அதிமுக தோற்கிறது அப்படின்னு சொல்லலாமா? எப்படி சார் சிரிப்பீங்க? அதனால் ரொம்ப எளிதாக ஜெயிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர்கள்லாம் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதெல்லாம் தெரிவிப்பாங்க. அதே மாதிரி சேலம் மேற்கு, அங்கே பாமகவும் தேமுதிகவும் மோதுறாங்க. பாமக ஜெயிக்கிறது. யார் நின்ன தொகுதி தெரியுமா? அருள்
ஆமா. அவரும் பிரிக்க நல்ல மாட்டாரா? ஓட்டில் ஜெயிச்ச தொகுதி அது. இல்ல அவரோட அவர் இம்பாக்ட் இருக்காதா? 1,05,000 ஓட்டு 82,000 ஓட்டு எதிர்த்து நின்ன டிஎம்கே ராஜேந்திரன் இப்போ அங்கே போய் தேமுதிக கொடுத்துருக்காங்க. பாமக ஏடிஎம்கே கேட்கணுமா? எப்படி இருக்கும்? அருள் என்ன பிரிச்சாலும் அங்கே நடக்காது. ம். அட தாவேக பார்த்துக்குவாங்கல்ல. அதே மாதிரி சேலம் வடக்கு இங்கே வந்து டிஎம்கே மீண்டும் தக்க வைத்துக் கொள்கிறது. ம். சுற்றுலாத்துறை அமைச்சர் சரி. நல்ல மனுஷன் அவர். சேலம் தெற்கு ஏடிஎம்கே மீண்டும் தக்க வைக்கிறது. வீரபாண்டி அது நல்லா பெரிய அளவில் ஜெயிச்ச தொகுதி ஏடிஎம்கே, அங்கேயும் ஏடிஎம்கே ஜெயிக்கிறது. இங்கே 2 தொகுதியிலுமே டிஎம்கே ஏடிஎம்கே நேரடி மோதல், அவங்க ஜெயிக்கிறாங்க.